வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் நீங்கள் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. அந்த நாள் 28/11/2024 ரிஷபராசிக்கு இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அப்படி ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாள் சாதாரண ஒரு பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால், ஒரு வருடம் ஆலயம் சென்று வழிபாடு செய்த பலன் கிடைக்குங்க. அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷத்தன்று கறந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம். இல்லை என்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன், எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சி படுத்தும். இது தவிர தும்பைப்பூ மாலை அணிவித்து பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும். பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து சிவ நாமம் ஆன சிவ நமச்சிவாயா ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவனை வழிபட்டால் சிவன் அருள் கிடைக்கும். பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் 3.75 நாளிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் 3.75 நாளிகையும் ஆகும். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். ஒரு மணிக்கு 2.5 நாளிகைகள் ஆக சராசரியாக மாலை 4 மணியிலிருந்து இரவு 7:30 மணி வரை பிரதோஷ காலம் உண்டு. சௌகரியத்திற்காக 4:30 முதல் 6 வரை என சொல்லப்படுகிறது. பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களும் தரக்கூடியது இந்த பிரதோஷ விரதம். பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் வழிபாடாகும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்து உலகத்தை காத்தருளினார். விரதமிருந்து வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும், அதே போல் முக்தியும் கிடைக்கும் என்பார்கள். இந்த பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷத்தை பிரித்தால் பிரதி கூட்டல் தோஷம் என்று பிரிக்கப்படும். பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும், தோஷம் என்றால் பாவத்தை குறிப்பதாகும். பிற தோஷ வழிபாடு செய்தால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் வழி என குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் திரியோதசி திதி என்னும் 13ஆம் நாள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த பிரதோஷத்தினுடைய புராண கதை என்ன என்று பார்க்கும்போது, பார்க்கடலை கடந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமல்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற, தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயங்கினார்கள். ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தார்கள். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை மந்தார மலை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்கினர். அந்த நேரத்தில் மந்தார மலை மண்ணுக்குள் பதிந்தது. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக, அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினார். அதே போல் தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வலி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அந்த ஆழகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தார். அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்தது. மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய இந்த சனி பிரதோஷ விரதத்தை மேற்கொண்டால் 1000 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் மற்றும் நம்பிக்கையாகவும் உள்ளது. சிவபெருமானை ஆழகால விஷத்தை உண்ட நாள் தான் இந்த திரியோதசி திதி. அது ஒரு சனிக்கிழமை. இதனால் மாதம் தோறும் 2 முறை வரக்கூடிய திரியோதசி திதியில் பிரதோஷமான சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம். இதனால் தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சனி பிரதோஷ விரதத்தை நாம் மேற்கொண்டால் இறைவனுக்கு நிகரான செல்வங்களும்
செல்வாக்கும் கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது இந்த புராணங்கள் கூறுகின்றன. வகையில ரிஷபராசினியர்களுக்கு 28/11/2024 இன்றைய தினம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப அதிபதி புதன் 7ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகம் பெற்று அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்வையிடுவதும், 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதும், 11ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் சிறப்பான ஒரு அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு வந்தாலும் அவற்றில் உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்குங்க. இருந்தாலும் கூட ஜென்மத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் பல நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட அவர் ஜென்மஸ்தானத்தில் இருப்பதை மறந்துவிட வேண்டாங்க. ஏனால் ஏதாவது ஒரு தடங்கல்களை அவர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக செயலாற்றுவது மிக மிக நல்லது. அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல நீங்கள் எதிர்பார்த்த எண்ணங்கள் அனைத்துமே ஈடேற இருக்குதுங்க. தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யும் போது அவற்றில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடைய உதவி கிடைக்க இருக்குது. அதே போல் வாடகை கட்டிடத்தில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு தொழில் மற்றும் வியாபாரத்தை மாற்றுவதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. புது முயற்சிகள்ல வெற்றி அடைய இருக்குது. அதே போல புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. அவர்களுடைய இந்த இணைவு என்பது உங்களுக்கு எதிர்பாராத லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைய இருக்குது. விருந்து, கேளிக்கை முதலிய விஷயங்களால் சந்தோஷம் ஏற்படுங்க. இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சகோதரக்காரனாகிய செவ்வாய் நீச்சம் அடைவதால உடன்பிறப்புகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவைங்க. என்னதான் அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்தாலும் கூட சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனத்தோடு இருங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், சமூக வலைதளங்களில் என்ன பார்க்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து கொண்டே இருப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் உள்ள சூரியன் அதிக பிரயாணத்தையும் தேவையற்ற அலைச்சல்களையும் தருவாருங்க. சுப செயல்கள் கடைசி நேரத்தில் தள்ளி போக வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷ விரதம் மேற்கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.